இன்றைய சூழல்ல எங்களோட அக்கள் சில அக்கள் இதை வேண்டி திரட்டி போய் மரணத்தை கொண்டு சேர்க்கிற மாதிரியும் அலுவல் பார்க்காம அது வரும். இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்களை பார்த்தால் அவர்களுக்கு இந்த உலக வாழ்வின் பொறுமதி அவர்களுக்கு தெரிகிறதா? அவர்களை இந்த பூமியில் பெற்றெடுத்து வளர்த்தெடுப்பதற்காக அந்த தாயும் தந்தையும் படுகின்ற வேதனை, துன்பங்கள், துயரங்கள் எதுவும் கிடையாது. சிம்பிளா 2 பேர் 3 பேர் மோட்டர் சைக்கிளில் போய் நல்லா ஸ்பீடா போய் அடிச்சு போய் சிதறி கிடக்கும். இந்த 3 குடும்பங்கள் நாசமா. அல்லாஹு தஆலா தந்த வாழ்வு இது. இந்த வாழ்வை அல்லாஹு தஆலா தந்த பிரகாரம், அந்த ஒழுக்கத்தின் பிரகாரம் வாழ்ந்து நம்முடைய மரணம் உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அது நமக்கும் சந்தோஷமாக, நம்முடைய உறவுகளுக்கும் சந்தோஷமாக இருக்கணும். இது 3 பேர் ஒரே மட்ட பைசிக்கல்ல போகக்குள்ளே நானும் நீங்க வந்துட்டு போறா எவ்வளத்த பிறல புறாகள் அறியா 40 சாபத்தோட போய் தாங்கால சேரி கிடக்காங்க. இதெல்லாம் யார்? நம்மட பிள்ளைகள் தான். நம்மட மருமகன், நம்மட மகன், நம்மட மச்சினன். அவர்களுக்கு உயிரை பற்றி எந்த பெருமதியும் கிடையாது. இதற்காக அந்த தாய் தந்தையர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவருடைய கனவுகள், அவருடைய எதிர்காலம், இது அல்லாஹ் தஆலா தந்த மிக பெருமதியான வாழ்வு. இதை பெருமதியாக அனுபவித்து, பெருமதியாக அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்து இதை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும்.